சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகத்தில் பட்டியல் இனத்தில் இருக்கும் 7 உட்பிரிவினரை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைப்பதற்கான சட்ட மசோதா அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். பிரதமரின் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த 7 உட்பிரிவினரை தேவேந்திரகுல வேளாளர் என அழைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசும் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்த நிலையில் 13ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை, தேவேந்திர குலத்தார், கடையர், கல்லாடி, குடும்பர், பல்லர், பன்னாடி, வாதிரியான் ஆகிய 7 உட்பிரிவினர் தேவேந்திரகுல வேளாளர் என அழைப்பதற்கு வழிவகை செய்யும் மசோதாவை சமூக நலத்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலோட் மக்களவையில் தாக்கல் செய்தார். இதனை அடுத்து சென்னை வந்த பிரதமர் மோடி நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசும்போது பட்டியலினத்தில் இருந்த 7 உட்பிரிவினரை அவர்களின் பாரம்பரிய பெயரான தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்க வழிவகை செய்யும் மசோதா வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தேவேந்திரர் என்பது தன்னுடைய பெயரில் உள்ள நரேந்திர என்பதை குறிப்பது போலவே உள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைப்பது பெயர் மாற்றம் மட்டுமல்ல, அவர்களின் சுய கௌரவத்தையும் காக்கும் செயல் என்று தெரிவித்தார். Central government has accepted their long-standing demand to be known as Devendrakula Velalar. They will now be known by their heritage name and not the 6 to 7 names listed in the schedule to the Constitution. பிரதமரின் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மாற்றத்தோடு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிவிட்டதாக கருதக்கூடாது. இது நாங்கள் பெயர் மாற்றம் என்பது ஒன்று, பட்டியலிருந்து மாற்றம் என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர்களுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை. எனவே முடிந்த அளவுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 8ஆம் தேதியே ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பட்டியல் பிரிவிலிருந்தும் விலக்கக்கூடிய அந்த சரத்தையும் சேர்த்து ஒரே ஒட்டுமொத்தமாக பட்டியல் பிரிவிலிருந்து விலக்கினால் இது வரலாற்று ஒரு நிகழ்வாக இருக்கும். இது 40 ஆண்டு கோரிக்கைக்கு மட்டுமல்ல, நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 461வது நாள் இன்றைக்கு கருப்பு சட்ட போராட்டத்தை வைத்திருக்கோம். இன்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய கருப்பு சட்டை போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து இனிமேல் கருப்பு சட்டையை நீக்கலாம் என்பதை உங்கள் மூலமாக, மீடியா மூலமாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெற்றி என்பது எந்த காலத்திலே சுதந்திரம் எப்படி கிடைத்ததோ அதுபோன்று என்னுடைய சமுதாயத்திற்கு கிடைத்த வெற்றி. அதுபோன்று 6 உட்பிரிவுகள் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை 7 உட்பிரிவுகள் என்பதை நான் தெளிவுபடுத்தி முதலமைச்சரிடம் எடுத்து வினாவி அதன் அடிப்படையில் 7 உட்பிரிவுகளை சேர்த்து இன்றைக்கு அறிவிக்கை செய்திருக்கின்றார்கள். மற்றற்ற மகிழ்ச்சி. அதுபோன்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட பாராளுமன்றத்திலேயும் ராஜ்யசபா லோக்சபா 2லேயுமே அங்கே கமிட்டியிலே வைத்து விவாதம் செய்திருக்கின்றார்கள், முழுமையாக ஆதரிக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய விடுதலை என்றே சொல்லலாம். பெயர் மாற்றத்தோடு நின்றுவிடாமல் இந்த 7 உட்பிரிவினரையும் பட்டியலிலிருந்து நீக்கும் நடவடிக்கையும் துரிதப்படுத்த வேண்டும் என இவர்கள் கோருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் பிரதமர் மோடியின் இந்த உறுதி நிச்சயம் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்.